புனித வெள்ளி திருநாளிலே நாம் ஆண்டுடைய சமூகத்திலே கூடியிருக்கலாம். நமது ஆணுடைய வார்த்தையை தியானிக்கும்படி லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரத்திலே 13 முதல் 25 வரையுள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய செய்திக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். உங்களில் எத்தனை பேர் அதை காத்து கொண்டிருந்தீர்கள் என்று தெரியாது. நான் காத்து கொண்டிருந்தேன். சாத்தான்குளம் மகன், தகப்பன் இருவரையும் சிறைச்சாலையிலே அடித்தே நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கொடூரம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு. தகப்பனையும் மகனையும் சிறையிலே வைத்து விசாரிக்கிறேன் என்ற பெயரிலே அடித்து கொலை செய்த ஒரு நிகழ்வு தமிழகம் முழுவதும் அல்ல, இந்தியா உலகம் முழுவதிலும் உள்ள அநேகர் அதை குறித்து துக்கப்பட்டார்கள், வருத்தப்பட்டார்கள். இதை நியாயம் விசாரிப்பதற்கு, அதை குறித்த ஒரு தீர்ப்பு சொல்லுவதற்கு 5 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. நேற்று தினத்தில் எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். என்ன தீர்ப்பு வரும்? நியாயாதிபதி அதை தள்ளி போட்டு விட்டார். இன்னொரு நாள் இதை குறித்து தீர்ப்பு செய்கிறேன் என்று. இயேசு கிறிஸ்து கைது செய்த 24 மணி நேரத்திலே மரண தண்டனைக்கான சட்டம் அங்கே இயற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு அறையப்படுவதற்கு முன்பாக நியாயம் விசாரித்த நியாயாதிபதி 3 முறை இயேசுவை குற்றமற்றவர், மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கத்தக்க குற்றத்தை நான் இவனிடத்திலே காணவில்லை என்று சொல்லி இயேசுவுக்காக பரிந்து பேசுகிற நியாயாதிபதியை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆனால் இந்த நியாயாதிபதியோ மத்தேயு சுவிசேஷ புத்தகத்திலும் யோவான் சுவிசேஷ புத்தகத்திலும் நாம் வாசிக்கின்ற கூடுதல் செய்தி, பிலாத்து பயந்து. யாருக்கு பயந்து? தனக்கு மேலே இருக்கின்ற அதிகாரம் சீசருக்கு பயந்து, ஜனங்களுக்கு பயந்து, இவர்கள் நமக்கு எதிராக வந்து விடுவார்களோ, பெரும் திரள் கூட்டமாய் இருக்கிறார்களே என்று மனிதனுக்கு பயந்து பாவம் செய்யாத ஒருவரை, மரணத்துக்கு ஏதுவான தவறு செய்யாத ஒருவருக்கு மரண தண்டனை வழங்கின செய்தியைத்தான் நாம் இங்கே வாசிக்கின்றோம். ஒருவேளை பிலாத்து போன்ற ஆண்கள் தங்களுடைய ஆளுமையை முறையாக பயன்படுத்தாதனால என்னமோ, எப்பொழுதெல்லாம் சட்டத்துறைக்கு செல்கிறோமோ, கோர்ட்டுக்கு செல்கிறோமோ, அங்கே நம்முடைய கண்களில் காணப்படுகிற காட்சி என்ன? நீதி தேவதை. ஒரு பெண் நீதி செய்வதாக தன் கரங்களிலே தராசை வைத்துக்கொண்டு, கண்களை மூடிக்கொண்டு, இன்னொரு கரத்திலே வாள், பட்டயத்தை சுமந்து கொண்டிருக்கிற காட்சி நமதுக்கு காட்சி பொருளாக வைக்கப்படுவதை போன்ற ஒரு நிகழ்வு இப்போது தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதே சாத்தான்குளம் இரட்டை கொலை வழக்கிலே ரேவதி என்ற ஒரு தலைமை காவலர், ஒரு பெண் நடந்ததை உள்ளதுபடி சொன்னபடினாலும், ஒரே ஒரு பெண் நீதிக்காக நின்றது நிமித்தம் சாத்தான் குளத்தில் நடந்த எல்லா போலீஸ் அபிஷியல்ஸும் அதை எப்படியெல்லாம் மாற்ற எத்தனையோ திட்டமிட்டார்கள். அனைத்தும் தோற்று போனது. கிட்டத்தட்ட நீதி உறுதியாக இருக்கிறது. ஆனால் தண்டனை விவரம் என்ன வருமோ நமக்கு தெரியாது. அது ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும். நீதி தேவதை கண்கள் மூடப்பட்டிருப்பது எதை குறிப்பிடுகிறது? என்னிடத்தில் எந்த விதமான பார்ஷியாலிட்டி கிடையாது. உன்னுடைய முகத்தை பார்த்து நான் தீர்ப்பு சொல்ல போவதில்லை. ஆகவே கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. கையிலே திராசு இருக்கிறது. திராசிலே 2 பக்கம் பேலன்ஸ் இருக்கும். இருதரப்பு வாதங்கள், இருதரப்பு குற்றச்சாட்டுகள், இருதரப்பு நியாயங்கள் கேட்கப்படும். முடிவிலே கையில் வைத்திருக்கிற கத்தி என்ன சொல்லுகிறது? எடுக்கப்படுகின்ற தீர்மானத்தை நிறைவேற்றும் என்ற வகையிலே நீதி தேவனுடைய காட்சி அமைந்திருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் இப்பொழுது நாம் வாசி கேட்டு வேத புஸ்தகத்திலே பிலாத்து கண்களை மூடிக்கொண்டு அல்ல, வாயை மூடிக்கொண்டு அல்ல,
கையிலே தராசையோ அல்லது கைகளிலே பட்டயத்தையோ வைத்துக்கொண்டு அல்ல. பிலாத்து என்ற பெயருக்கு அர்த்தம் பிலாத்து என்ற பெயருக்கு அர்த்தம் a man of javelin. ஈட்டியை பிடித்துக் கொண்டிருக்கிற அல்லது ஈட்டியை பயன்படுத்துகிற ஒருவன் என்று அர்த்தம் பிலாத்து. ஆனால் இந்த பிலாத்து தன் பெயருக்கு ஏற்ப அல்ல, இயேசுவுக்காக குரல் கொடுக்கின்ற ஒருவனாய், நீதிக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு தலைவனாய், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற நிலையிலே எல்லாரும் அவருக்கு எதிராக இருக்கும் பொழுது புறஜாதியாக இருக்கின்ற ஒருவர், நீதி செய்கின்ற ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒருவர் இயேசுவுக்காக குரல் கொடுக்கின்றார். ஒரு முறை, இருமுறை, மூன்று முறை இயேசு கிறிஸ்து நியாயமானவர், குற்றமற்றவர், மரணத்துக்கு ஏதுவான எந்த குற்றமும் நான் இவ்விடத்திலே காணவில்லை, நான் மட்டும் காணவில்லை என்ற அர்த்தம் அல்ல. என்னை போன்ற அதிகாரத்தில் இருக்கின்ற ஏரோது இடத்திலே நான் அனுப்பினேன், ஏரோதும் இயேசுவிடத்தில் எந்த குற்றத்தையும் காணவில்லை, நீங்கள் ஏன் இவன் மீது தொடர்ந்து குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று இயேசுவுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு நபரை நாம் இங்கே பார்க்கின்றோம். இப்படி பிலாத்து இயேசுவுக்காக குரல் கொடுத்த செய்தியானது அப்போஸ்தலர் நடபடிகளிலே பேதுரு பிரசங்கித்த முதல் பிரசங்கத்திலே 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலும் 2 முறை பிலாத்து என்ற ஒரு புறஜாதியினுடைய பெயர் குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்க முடியும். அதே அப்போஸ்தலர் நடபடிகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவரும் இந்த பிலாத்துவை குறித்து, பிலாத்துவுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொழுது அவர் குற்றமற்றவராக இருந்தார். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாக இருந்தான். ஆனாலும் யூதர்களாகிய நீங்கள், இஸ்ரவேலராகிய நீங்கள் அவர் மீது நியாயமற்ற முறையிலே குற்றம் சாட்டினீர்கள் என்று பேதுரு மட்டும் அல்ல, பவுலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களிலும் 3 முறை அப்போஸ்தலர் நடபடிகளிலும் இந்த பிலாத்தினுடைய பெயர் இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி இயேசுவுக்காக குரல் கொடுத்த ஒருவனுடைய பெயர் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்ற வகையிலே அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்திலே நாம் செய்கின்ற அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தில் 2 பெயருடைய பெயர்கள் இடம்பெறுகிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், இந்த திரியேக தேவனை தாண்டி 2 தனி நபர்களுடைய பெயர் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தில் இடம்பெறுகிறது. என்னென்ன பெயர்? 2 தனி நபர்களுடைய பெயர் என்னென்ன இடம்பெறுகிறது அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்திலே? மரியாள், பிலாத்து. உலகம் முழுவதிலும் உள்ள ஒவ்வொரு திருச்சபையிலும் பிலாத்துவுடைய பெயர் இன்றைக்கும் அறிவிக்கப்படுவது என்பது, நீதிக்காக குரல் கொடுப்பவர்கள், குற்றமற்றவர்களோடு உடன் நிற்க தங்களை ஒப்புக் கொடுப்பவர்கள் ஒருபோதும் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. இந்த நாளிலே நம்முடைய இந்த தியானமானது, அவருடைய தலைப்பு The Judge Judged the Judge, or else that earthly judge judging the heavenly judge. பூலோகத்துக்குரிய நீதிபதி பரலோகத்தின் நீதிபதியை நியாயம் தீர்ப்பது. தற்காலிகமான நீதிபதி, the temporal judge judging the eternal judge. தற்காலிகமான நியாயாதிபதி என்றென்றைக்கும் நியாயாதிபதியாய் இருக்கின்ற இயேசுவை நியாயம் தீர்ப்பது. இந்த தலைப்பின் கீழ் நாம் 3 பிரதான குறிப்புகளை பார்க்கலாம். முக்கியமாக நம்முடைய தியானத்திற்கான வசனம் 22. அவன், அதாவது பிலாத்து 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, இயேசுவின் மீது குற்றம் சாட்டுபவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இந்த இயேசுவை, நீங்கள் குற்றம் சாட்டுகிற இந்த இயேசுவை நான் தண்டித்து
விடுதலையாக்குவேன், மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று பிலாத்து கூறின இந்த வார்த்தைகளை, இந்த வசனத்தை தான் நம்முடைய தியானத்திற்கான பிரதான வசனமாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த வசனத்திலே 3 நபர்களை நாம் பார்க்கின்றோம். முதலாவது, இயேசுவின் மீது குற்றம் சாட்டுகின்ற நபர்கள், தி அக்யூசர்ஸ். இயேசுவின் மீது இப்படி இவன் குற்றம் செய்தான் என்று குற்றம் சாட்டுகின்ற, குற்றம் சுமத்துபவர்கள், தி அக்யூசர்ஸ். இரண்டாவது, குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்து, தி அக்யூஸ்ட். குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்து. மூன்றாவது, குற்றம் சாட்டப்பட்ட இயேசுவுக்காக வழக்காடுகின்ற நீதிபதியே வழக்குரைஞராக கீழே இறங்கி வந்து, தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வந்து குற்றவாளிக்காக, குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவருக்காக வாதாடுகின்றதை போன்ற ஒரு நிகழ்வு. தி அட்வொகேட். தி அக்யூசர்ஸ் குற்றம் சுமத்துபவர்கள், தி அக்யூஸ்ட் குற்றம் சுமத்தப்பட்டவர், தி அட்வொகேட் குற்றம் சாட்டப்பட்ட இயேசுவுக்காக வாதாடுகின்ற, வழக்காடுகின்ற, பரிந்து பேசுகின்ற ஒரு நீதிபதி. பிரியமானவர்களை, நாம் பார்த்த இந்த வேத வசனத்திலே இயேசு கிறிஸ்து குருத்தோலை ஞாயிறு அன்று பயணம் ஆரம்பித்ததிலிருந்து அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுகின்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 14 பாரடாக்சஸ் இடம்பெறுவதை பார்க்க முடியும். பாரடாக்ஸ் என்றால் ஒன்றுக்கொன்று எதிரான ஒரு செயல். ஓகே, இயேசு கிறிஸ்து ராஜா, அவர் தலையிலே பொற்கிரீடம் வைக்கப்பட வேண்டும், ஆனால் அதுக்கு பதிலாக முற்கிரீடம் வைக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் இங்கே அடிக்கப்படுகின்றான். ஆடுகள் பாதுகாக்கப்படுகிறது, ஆடுகள் மீட்கப்படுகிறது. இங்கே நியாயாதிபதி வழக்குரைஞராக வாதாடுகிறார், வழக்கின்ற ஒரு நிகழ்வு. இப்படி நிறைய பாரடாக்சஸ் இடம்பெறுவதை பார்க்க முடியும். ஒன்றுக்கொன்று முரண்பாடாக, ஒன்றுக்கொன்று எதிரான ஒரு நிலைகளை செயல்படுகின்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். அந்த வரிசையிலே முதலாவது நாம் இங்கே சந்திக்கின்ற செய்தி, தி அக்யூசர்ஸ். இயேசுவின் மீது குற்றம் சாட்டினவர்கள் யார்? இயேசுவின் மீது குற்றம் சாட்டின இவர்கள் யார்? இயேசுவினுடைய பகைஞர்கள் அல்லது முன்ன பின்ன தெரியாதவங்க, இயேசுக்கு எதிரானவர்கள் என்று சொல்வதற்கல்ல. எந்த இயேசுவின் கரங்களின் அற்புதத்தினால் 5 அப்பம் 2 மீனை வைத்து எல்லாருடைய பசி தீர்க்கப்பட்டதோ அந்த ஜனங்கள், எந்த இயேசு பிணியாளிகளை, தன்னிடத்தில் கொண்டு வரப்பட்ட பிணியாளிகளை எல்லாம் சுகமாக்கினாரோ அந்த சுகம் பெற்ற ஜனங்கள், எந்த ஜனங்களுக்காக தம் சீஷர்களை முதலாவது நீங்கள் இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு போங்கள், மற்றதை அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னாரோ, அப்படி முதலாவதாக இயேசுவினுடைய கவனத்தையும் அன்பையும் பெற்றவர்கள். எந்த ஜனங்களை பார்த்து பிள்ளைகள் என்று இயேசு அழைத்தாரோ, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி எந்த ஜனங்களுக்காக இயேசு முதலாவதாக தமது ஆசீர்வாதத்தை, அன்பை கொடுத்தாரோ அந்த ஜனங்கள் தான் இங்கே இயேசுவின் மீது குற்றம் சாட்டி கொண்டு நிற்கிறார்கள். இந்த குற்றம் சாட்டுகின்ற கூட்டத்திலே படிக்காதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள் என்று யாரும் அல்ல. பிரதான ஆசாரியன், வேதத்தை நன்றாக அறிந்தவன், சனகரிப்பு சங்கத்தினர், ஜனங்களை பக்தி, விசுவாசம் போன்ற காரியத்திலே அனைத்தும் சரியாய் நடக்கிறதா என்பதை உறுதி செய்யக்கூடியவர்கள், பொது ஜனங்கள். இப்படி எல்லா தரப்பு நிலையில் உள்ளவர்களும் மொத்தமாக வந்து இயேசுவை இங்கே குற்றம் சாட்டுகின்ற ஒரு நிகழ்வு. என்ன குற்றச்சாட்டு? 3 வகையான குற்றச்சாட்டை இங்கே முன்வைக்கின்றார்கள். முதலாவது, இப்படி படித்தவர்கள், அனுபவம் பெற்றவர்கள், அத்தனை அற்புத அதிசயங்களை இயேசுவிடத்திலிருந்து அனுபவித்தவர்கள், இவர்கள் இப்படி குற்றம் சாட்டுவது நமக்கு அறிய தருகின்ற முதல் செய்தி என்ன? The depravity of man. The depravity, சீர்குலைந்த நிலை,
கிறிஸ்து ஒருவனுக்கு ஒருடைய கண்களை திறக்காத நிலையிலே, கிறிஸ்து ஒருடைய இதயத்திலே வேலை செய்யாத நிலையிலே அவன் எத்தனை சீர்குலைவு அடைந்தவனாக இருக்கிறான். அவன் படித்தவனாக இருந்தாலும் சரி, அதிகாரத்தில் உள்ளவனாக இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய ஐஸ்வர்யத்தை உடையவனாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து அவனை தொடாத பட்சத்திலே அவனால் வெளிச்சத்திடத்திற்கு வர முடியாது. அவன் இருளின் பிள்ளைகளாய், அநீதியின் பிள்ளைகளாகவே செயல்படுவான் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பிரதான ஆசாரியன் முதல் சனகரிப்பு சங்கத்தாரிலிருந்து பொது ஜனங்கள் வரைக்கும் ஒரு பெரும் திரள் கூட்டம் இயேசுவுக்கு எதிராக நிற்பது எதை குறிப்பிடுகிறது? நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை என்பதை மீண்டும் ஒரு விஷயம் நமக்கு ஞாபகப்படுத்துகின்ற வகையில் தான் இந்த ஒரு பெரும் திரள் ஜனக்கூட்டம் இயேசுவுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது. இவர்கள் சுமத்துகின்ற குற்றச்சாட்டுகள் என்ன? 23ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற செய்தி, இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜா என்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். ஆக இயேசு கிறிஸ்துவின் மீது 3 வகையான குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டிலே முதலாவது 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறது, இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேய தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்பது பொதுவான குற்றச்சாட்டு. ஜனங்களை கலகப்படுத்துகிறார், ஜனங்களை சண்டையிடும்படி, அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்படும்படி ஜனங்களை தூண்டி விடுகிறான் என்ற குற்றச்சாட்டு. எந்த வகையிலே? 2 காரணத்தை அதற்கு கீழே வைக்கிறார்கள். ஒன்று, இவன் தன்னை ராஜா என்று சொல்லிக் கொள்ளுகிறான். அப்படின்னு என்ன சொல்றார்? சீசர் ராஜா கிடையாது. சீசருக்கு கீழே அதிகாரத்தில் இருக்கின்ற பிலாத்துவே உனக்கு அதிகாரம் கிடையாது. தன்னை ராஜா என்றும் தன்னை கிறிஸ்து என்றும் இவன் சொல்லிக் கொள்ளுகின்றான் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து, ராயருக்கு, சீசர், ஆங்கிலத்தில் சீசர், தமிழில் ராயன், ராயருக்கு வழி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்துகிறான் என்ற 3 குற்றச்சாட்டை இங்கே முன்வைக்கின்றார்கள். இப்படி 3 குற்றச்சாட்டை இவர்கள் முன்வைப்பதற்கான காரணம் என்ன? ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் இயேசுவை தாவீதின் குமாரன் ஓசன்னா என்று பாட்டு பாடினார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று கிளைகளையும் உடைகளையும் வெளியிலே விரித்து இயேசுவை வரவேற்றவர்கள். ஆனால் இப்பொழுது இயேசுக்கு எதிராக நிற்பதற்கான காரணம் என்ன? அவர்கள் எதிர்பார்த்த மேசியா, அவர்கள் எதிர்பார்த்த இயேசு ஒரு அரசியல் ரீதியாக புரட்சியை கொண்டு வர வேண்டும், அரசியல் ரீதியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று மட்டுமே அவர்கள் விரும்பினார்கள். அது நடைபெறவில்லை என்ற பொழுது எல்லாரும் இயேசுவுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இயேசுவை பொறுத்த அளவிலே இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பவர். பாவத்திலிருந்து வர வேண்டிய விடுதலையை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை. நரகத்திலிருந்து அவர்கள் மீட்கப்பட வேண்டிய அவசியத்தை பற்றி அவர்கள் யோசிக்கவில்லை. தற்காலிகமாக அரசியல் ரீதியாக பூமிக்குரிய விடுதலையை பிரதானமாக அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதை இயேசு நிறைவேற்றவில்லை என்ற பொழுது இயேசுவின் மீது ஏமாற்றமும் கோபமும் வருத்தமும் வருகிறது. ஆகவே இயேசுவை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடிவு பண்ணுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தளவுக்கு அவர்களை அரசியல் ரீதியாகவோ பூமிக்கெடுத்த நிலையிலே அவர்களை உயர்த்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. மாறாக பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுவிக்க வேண்டும், நரகத்திலிருந்து அவர்களை மீட்க வேண்டும், நித்திய ஜீவனுக்கு அவர்களை சொந்தமாக்க வேண்டும், அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அந்த நிலையில் தான் இயேசு முதலாவதாக தன் ஊழியத்தை ஆரம்பிக்கின்ற வகையிலே யோவான் ஸ்நானகன் இயேசுவை பற்றி சொன்ன செய்தி என்ன? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு இந்த பூமியிலே வரும்பொழுது என்னதான் யூதர்களின் ராஜாவாக வந்தவர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அவர் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, ஊழியம் செய்யும்படி வந்தவர்.
இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றுதான் இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தப்பட்டார். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களை பார்த்த பொழுது உடனே இயேசுவை ராஜாவாக்க முயற்சித்தார்கள். இயேசுவை ராஜாவாக்க முயற்சித்தார்கள். ஆனால் இயேசு என்ன செய்தார்? இதுதான் வாய்ப்பு, இதுதான் வாய்ப்பு, இதை அப்படியே பயன்படுத்தி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அப்படியே நேரடியாக சீட்ல போய் உட்கார்ந்துடலாம் என்று இயேசு விரும்பவில்லை. மாறாக இயேசுவை பற்றி என்ன வாசிக்கிறோம்? ஓகே, அவர் எங்க போனாரு? ஒதுங்கி ஊரை விட்டு தனிமையாக தேவனுடைய சமூகத்தில் நேரம் செலவிப்பதற்காக ஜனங்களை விட்டு இயேசு பிரிந்து போனார். எப்படியாயிலும் ராஜாவாக்கணும். ஜனங்கள் மட்டும் நினைக்கவில்லை, கவனிக்கணும், ஜனங்கள் மட்டும் அப்படி நினைக்கல. இவன் சீஷர்களை ஒரு நேரத்தில் கேட்கிறார், இயேசுவே, இந்த காலத்திலா நீர் ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு தரப்போகிறீர்? கூட இருக்கிற சீஷர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. என்ன எதிர்பார்ப்பு? இயேசுவை ராஜாவாக்கிடணும். ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து இந்த ஆட்சி நம்முடைய கைக்கு வர வேண்டும். சீஷர்களும் இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள், இயேசுவே, இந்த காலத்திலா ராஜ்யத்தை நீர் உம்முடைய ஜனங்களுக்கு இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர் என்று சொல்லி சீஷர்களும் இயேசுவிடத்திலே கேட்டதை நாம் வாசிக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்கள் விரும்புவது போல் ஒரு அரசியல் ரீதியான மாற்றத்தை, அரசியல் ரீதியான விடுதலையை இயேசு பறைசாற்றவோ அதற்காக நிற்கவோ வராமல் தமது ஜனங்களை அவருடைய பாவத்திலிருந்து ரட்சித்து அவர்களை பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக மாற்ற வேண்டும் என்பதே அவருடைய பிரதானமான நோக்கம். அதற்காகத்தான் கவனிக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து அற்புத அதிசயங்களை செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் இயேசு சொன்ன அடிப்படையான ஒரு காரியம் என்ன? இதை நீ ஒருபோதும் ஒருவனுக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது அற்புதம் நடந்துச்சுன்னா மேகசின்ல போடுறது, யூடியூப்ல போடுறது, எதுலாம் சொல்லி ஊருக்கு பண்ணமோ பண்றது. அப்படி பண்ணதுனால தான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி மும்பையில் பால் தினகரனையும் அவருடைய பையனையும் அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு அவலம் ஏற்பட்டது. இவன் ஜனங்களை ஏமாத்துகிறான், சுகம் தருகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை தவறான வகையில் ஜனங்களை வழிநடத்துகிறான் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இந்தியா முழுவதும் பேசு பொருள் ஆனது. ஓகே, இயேசு ஒவ்வொரு அற்புத செய்யும் பொழுது அதோடைய நோக்கம் என்ன, நான் யார் அப்படின்றது தெரியணும், அவ்வளவுதான். ஜனங்களை அற்புத அதிசயங்களை வைத்து ஜனங்களை மனமாற்றணும் என்பதை பற்றியது அல்ல. யோவான் 12ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில் நாம் வாசிக்கின்ற செய்தி என்ன? யோவான் 12:37, அவர் இத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களை செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. ஆக ஒருவன் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அற்புத அதிசயங்கள் நடைபெற வேண்டும் என்ற அவசியமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அற்புத அதிசயத்துக்காக ஜெபிப்பது தவறு அல்ல, விரும்புவது தவறு அல்ல. ஆனால் அவைகள் நடந்தால்தான் அற்புதம் நடக்கும் என்று அவசியமே இல்லை. பைத்தியமாய் தோன்றுகின்ற பிரசங்கத்தினாலும் தேவன் தமது ஜனங்களை ரட்சிக்க வல்லவர். இயேசு ஒவ்வொரு முறையும் அற்புதம் அதிசயங்களை செய்யும் பொழுது இதை பற்றி வெளியிலே சொல்லாதே, இதை பற்றி வெளியிலே சொல்லாதே, அவசியப்பட்டால் உன்னை ஆசாரியனிடத்துல போய், ஆலயத்துல போய் உன்னை காட்டு, மோசே சொன்ன காணிக்கையை செலுத்திட்டு வீட்டுக்கு போ, அமைதலா போயிடு. கிட்டத்தட்ட 12 முறை இயேசு கிறிஸ்து ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இருப்பதை சுவிசேஷ புத்தகங்களை வாசிக்க முடியும். அற்புத அதிசயங்கள் செய்வது மட்டும் அல்ல, பேதுருவிடத்தில் கேட்கிறார், சீசர்களை பார்த்து கேட்கிறார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள்? சிலர் உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை யோவான் சொன்னான் என்று சொல்லுகிறார். சரி விடுப்பா, நீ என்னன்னு சொல்ற, உனக்கு என்ன புரிஞ்சிருக்கு? பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து. அதை சொன்ன உடனே இயேசு என்ன சொன்னார்? பேதுருவே, இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்தினார். இனிமேல் இதை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
அற்புத அதிசயங்கள் செய்யும் போது மட்டும் இயேசு கிறிஸ்து அமையல இறங்குது யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லவில்லை. தன்னை குறித்த உண்மையான அடையாளம் என்பதை தெரிந்திருந்த பொழுதும் இயேசு இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா என்று சொல்வதற்கான காரணம், சொல்வதற்கான நேரம் வரும், அப்பொழுது சொல், இப்ப சொல்லாத. நீ இப்பயே சொன்னால் இன்னும் நான் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு, அது தடைப்படும். ஜனங்கள் என்னை அற்புத அதிசயம் செய்பவர் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பொறுத்தளவிலே miracles were not important but the message. ஆகவேதான் இயேசு கொடுக்கப்பட்ட பெயர்களில் போதகர், போதகர் என்ற ஒரு பெயரைத்தான் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். நல்ல போதகரே, குட் டீச்சர். மிராக்கல் ஒர்க்கர் என்ற பெயர் தனக்கு வருவதை அவர் ஒருபோது விரும்பவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தின் பரிதாபம், யார் அற்புதம் செய்வா, யார் ஜெபம் பண்ண சுகம் கிடைக்கும், யார் கூட்டத்தில் போனா எனக்கு விடுதலை கிடைக்கும், அவலம், கிறிஸ்தவத்தின் அவல நிலை மலிந்து கிடக்கிறது, மலிந்து கிடக்கிறது. கிறிஸ்தவ போதனை, விசுவாசம், சத்தியம் பிரசங்கிக்கப்படும் இடத்துல கூட்டம் இல்லை. பழைய எம்டி சேர்ஸ் பார்க்க முடிகிறது. ஆனால் அற்புத அதிசயம் நடைபெறுகிற இடத்தை பாருங்கள், கூட்டம் நிரம்பி வழிகிறது. கிறிஸ்தவம் என்றால் நோயாளிகளின் கூட்டம் என்ற ஒரு அற்புத பெயரை இன்றைய கிறிஸ்தவம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. கிறிஸ்தவம் மனிதன் நோயிலிருந்து விடுதலை பெறுவதென்ற சரீர பிரகாரமான அழிந்து போகின்ற சரீரத்தை குறித்தது அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மனிதன் தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் கழுவப்பட்டு அவன் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரனாய் மாறுகின்ற ஒரு அற்புதமான நம்பிக்கையை குறித்ததுதான் கிறிஸ்தவம். இங்கே இந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டு நின்றிருப்பதற்கான காரணம், அவர்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. அரசியல் ரீதியான விடுதலை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே இயேசுவை இப்பொழுது குற்றம் சாட்டும்படி இங்கே கூடியிருக்கிறார்கள். நாங்கள் கண்டோம், இவன் இப்படி கலகத்தை உண்டாக்குவதை நாங்கள் கண்டோம் என்று சொல்லி பிலாத்து இடத்தில் வந்து இயேசுவிடத்தை குற்றம் சாட்டுவது எப்படி இருக்கிறது கவனிக்க வேண்டும். பார்வோன் மோசேயை பார்த்து குற்றம் சாட்டினான். மோசே, நீ ஜனங்கள் அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களோ நீ என்ன செய்யறடியே திசை திருப்புகிறாய், வேலை செய்ய வேண்டாம் சாமி கும்பிட போலான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், ஜனங்களை திசை திருப்புகிறாய். உன் வேலையை பார்த்துட்டு போ, அவங்க அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கட்டும். கிட்டத்தட்ட அதே போன்றத நிலைதான் இங்கே ஒரு குற்றச்சாட்டை பார்க்கிறோம். ஓகே, ஆகாப் ராஜா எலியா தீர்க்கதரிசியை பார்த்து குற்றம் சாட்டினான். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீதானா, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீதானா என்று 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 17-18 சொல்லும் பொழுது எலியா சொன்ன வார்த்தை என்ன, நான் அல்ல, நீதான் இஸ்ரவேலை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறாய், நீதான் இஸ்ரவேலை கரைப்படியும்படி செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய முரட்டு விசுவாசம், உன்னுடைய அவநம்பிக்கை, உன்னுடைய விக்கிரக ஆராதனை, இவைகள் நிமித்தம் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீதான் என்று சொல்லி எலியா சொல்வதை நாம் அறிவோம். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தும் பலமுறை குற்றம் சாட்டு கொண்டு வரப்பட்டது. ஜனங்களை கலங்க பண்ணுகிறவன் நீதானா? கிட்டத்தட்ட 4 முறை பவுலுக்கு எதிராக குரல் கொடுக்கப்பட்டது. அதே போன்ற ஒரு நிகழ்வைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இதனால் நமக்கு சொல்லுகின்ற இந்த செய்தி என்ன கவனிக்க வேண்டும். நம்ம என்னவா நீதியா நியாயமா காரியங்களை என்ன செஞ்சாலும் நம்மளை குற்றப்படுத்துறதுன்னு ஒரு கூட்டம் இப்ப இருந்துகிட்டே இருக்கும். மோசேக்கு இருந்தது, எலியாவுக்கு இருந்தது, இயேசுவுக்கு இருந்தது, பவுலுக்கு இருந்தது, உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். ஆகவே நம்மளை யாருமே குற்றப்படுத்திடக்கூடாது என்று வாழ்வது வாழ்க்கை அல்ல. யார் என்னை குற்றப்படுத்தினாலும் நான் நீதியான காரியங்களை தொடர்ந்து செய்வேன். என் மீது சுமத்தப்படுகிற குற்றம் நியாயமானதா, சரி செய்து கொள்ளுகிறேன். என் மீது சுமத்தப்பட்ட குற்றம் நியாயமற்றதா, கலங்கவே மாட்டேன், கண்ணீர் சிந்தவே மாட்டேன், சந்தோஷமாக முன்னோக்கி நான் செல்வேன். இயேசுவை குற்றம் சாட்டின ஒரு பெரும் திரள் கூட்டம் நம்மையும் குற்றம் சாட்டலாம். பட் பிரச்சனை என்ன, என்னை யாரும் குற்றம் சாட்டிடக்கூடாதுன்றது மூளையிலே வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறது. அது விசுவாசம் அல்ல, அது விசுவாசம் அல்ல. தைரியமாக போய் சுவிசேஷத்தை அறிவிப்போம்.
ஜனங்கள் நம்மளை குற்றம் சாட்டுவார்கள் அல்லது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே வேண்டாம். சுவிசேஷத்தை அறிவிக்க, உண்மையை பகிர்ந்து கொள்ள, மீட்பிற்கான வழியை அறிவிக்க தைரியமாக நாம் வெளியே செல்ல வேண்டும். குற்றப்படுத்தி விடுவார்கள் என்று மூளையிலே அமர்ந்து விடுவது விசுவாசம் அல்ல. இங்கே இரண்டாவது நபராக நாம் பார்ப்பது தி அக்யூஸ்ட், இயேசு கிறிஸ்து. தி அக்யூஸ்ட், இயேசு கிறிஸ்துவை இங்கே குற்றம் சாட்டுபவர்கள். இயேசு மறுபடியும் ஏதாவது பேசிட்டு இருந்தாரா? இல்லையே, அப்படி இல்லையே, அப்படி இல்லையே, அதெல்லாம் செய்யலையே, எதுவுமே சொல்லவில்லை. இயேசு அமைதலாக இருந்தார். இயேசு அமைதலாக இருந்தார். ஏசாயா 53 வாசித்தோம். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக வாய் திறவாத ஆட்டை போல் அவர் மௌனமாக இருப்பார் என்ற வார்த்தையின் போலவே இயேசு கிறிஸ்து மௌனமாக இருந்தார். அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு இயேசுவிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துக்கும் மௌனமாக இருந்தார். இப்படி ஏன் இயேசு கிறிஸ்து அவர் மௌனமாக இருக்க வேண்டும், கவனிக்க வேண்டும்? இயேசுவின் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டு எதுவுமே உண்மையானது கிடையாது. மரணத்துக்கு எதுவான தண்டனை வரக்கூடிய குற்றச்சாட்டு குற்றம் எதுவுமே செய்யவில்லை. ஆனால் அவர் மௌனமாக இருப்பதற்கான காரணம் என்ன, கவனிக்க வேண்டும். அங்கே இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதிநிதியாக நான் நிற்க வேண்டிய இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே என்னுடைய பாவமும் உங்களுடைய பாவமும் இந்த உலகத்திலே உள்ள எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டிருக்கிற நிலையிலே அவர் மீது குற்றச்சாட்டு ஒன்றுக்கும் அவர் எதிர்த்து பேசவில்லை. மௌனமாக இருக்கின்றார். மௌனம் சம்மதத்திற்கு அடையாளம் என்பதை போல் இயேசுவின் மீது குற்றம் சாட்டப்பட்ட பொழுது அவர் மௌனமாக இருக்கின்றார். காரணம், நம் செய்த பாவங்கள், நம் மீது வரவேண்டிய குற்றங்களை எல்லாம் அவர் அங்கே சுமந்து கொண்டிருக்கிறார். ஆங்கிலத்திலே தி பீனல் சப்ஸ்டிடியூஷன் என்று அழைப்போம். தி பீனல் சப்ஸ்டிடியூஷன், என் சார்பாக இயேசு கிறிஸ்து குற்றவாளியாக அங்கே நின்று கொண்டிருக்கிறார். நான் செய்கின்ற பல தவறுகள், பல குற்றங்கள் வெளியிலே தெரிவதில்லை. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், நீதியுள்ள தேவனுக்கு தெரியும். அவர் என்னை நியாயம் தீர்க்க வேண்டும், அவர் என்னை தண்டிக்க வேண்டும். ஆனால் என்னை தண்டிக்க கூடாதபடிக்கு இயேசு கிறிஸ்து அந்த குற்றங்களை தன் மீது சுமந்து கொண்டு அங்கே மௌனமாக நின்று கொண்டிருக்கின்றார். இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட அந்த 3 குற்றங்கள், இந்த 3 குற்றங்களிலே முதலாவது குற்றம், subverting our nation, stirs up the people. ஜனங்களை கலகப்படுத்துகிறார். ஜனங்களை என்ன குற்றச்சாட்டு சொன்னா இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியுமோ அது போன்ற குற்றச்சாட்டுகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். கவனிக்கணும், என்ன குற்றச்சாட்டு இயேசுவின் மீது சுமத்தினால் இயேசுவுக்கு ஈஸியா மரண தண்டனை வரும் என்பது அவங்களுக்கு தெரியும். அதனால ஜனங்களை கலகம் உண்டாகும்படி பேசி கொண்டிருக்கிறார். யூதாயில இருந்து மட்டும் இல்ல, கலிலேயால இருந்து ஆரம்பிச்சு, கலிலேயாவில இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் அப்படின்னு கலிலேயான்னு ஆரம்பிச்ச உடனே பிலாத்துக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சது. ஓ, கலிலேயாவா? அப்போ கலிலேயா என்பது ஏரோதுக்கு சொந்தமான இடம், ஏரோதுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஆகவே நீங்க ஏரோதுக்கு கூட்டி போங்கப்பா, ஆளை விடுங்கப்பா அப்படின்ட்டு கையை கழுவி விடுகிறார். ஏரோதுட்ட போறாங்க. அது 23ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் வாசிக்க முடியும். ஏரோதுட்ட போறாங்க. ஏரோது என்ன சொல்லுகிறார்? அவர் நியாயம் விசாரிச்சு பார்த்துட்டு ஒரு குற்றத்தை காணவில்லை. திரும்பியும் பிலாத்து விட்டே அனுப்பிச்சு விட்டுறாரு. அதை பிலாத்தும் சொல்றார், ஏரோதுவும் ஒரு குற்றத்தையும் இவரிடத்துல காணவில்லை என்று சொல்லி. அவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன? சனகரிப்பு சங்கத்தினர் கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? ராயனுக்கு வரி செலுத்தலாமா வேண்டாமா என்ற விதத்தில் ராயனுக்கு வரி செலுத்த கூடாது என்று சொன்னார். அது பொய் குற்றச்சாட்டு. கவனிக்கணும், இயேசு ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை. ராயனுக்கு வரி செலுத்தணும் அப்படின்றது சொல்லவில்லை. ஆனால் பிலாத்துடைய பார்வையில் அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? வரி செலுத்தக்கூடாதுன்னு இயேசு சொன்னாரா? வரி ஜனங்கள் செலுத்தினா கவர்மெண்ட் எப்படி நடத்துறது? கவர்மெண்டே கவுழ்ந்துருமே. அப்ப மரண தண்டனை ஈஸியா கொடுத்துடலாம். ஆனால் இயேசு ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் இயேசுவை சிக்க வைக்கிறதுக்கு ஒரு நேரத்தில் இயேசு இடத்துல வந்து கேள்வி கேட்கிறாங்க. அவரிடத்துல ஒரு நாணயத்தை காமிச்சு, இயேசுவே ராயனுக்கு வழி செலுத்தாம வழி செலுத்த வேண்டாமான்னு கேட்கிறாங்க. இயேசு அந்த காசை வாங்கிட்டு பார்த்துட்டு என்ன சொல்லுகிறார்? ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்தணும். ஒருபோது இயேசு
வரி செலுத்தாதீங்கன்னு சொல்லவே இல்லை. ஓகே, இப்படி இயேசு கிறிஸ்து அங்கே சொன்ன பதில் மிக அற்புதமான பதில். காரணம், அந்த காலத்துல கவனிக்கணும், அந்த காலத்துல அரசாங்கத்துக்கென்று பயன்படுத்துகிற நாணயங்கள் வேறு, ஆலயத்திற்கென்று பயன்படுத்துகிற நாணயங்கள் வேறு. அதனாலதான் ஆலயத்துக்கு வரும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இயேசு ஆலயத்துக்கு வரும்போது காசு கடைக்காரர்கள் எல்லாம் இருந்தாங்கன்னு வாசிக்கிறோம். ஏன்னா தாங்க ரெகுலரா யூஸ் பண்ற காசு கொண்டு வந்து ஆலயத்துல போட முடியாது. ஆலயத்துல போடுறதுக்குன்னே வேற காசு இருக்கு, அந்த காசை வாங்கணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், பண்ணிட்டு தான் போட முடியும். இயேசு அழகான பதில் சொல்லுகிறார், ராயனுடையதை ராயனுக்கு கொடுத்துருங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுத்துருங்க என்று இயேசு கிறிஸ்து கலகம் வராதபடிக்கு, சண்டை வராதபடிக்கு, அரசாங்கம் பாதிக்கப்படாதபடிக்கு ஒரு அற்புதமான நடுநிலை போதனை, நடுநிலை வாழ்க்கை தான் இயேசு வாழ்கின்றார். வரி செலுத்தணும்னு ஒன்று வரும் பொழுது, டெம்பிள் வரி செலுத்தணும்னு ஒரு வரும் பொழுது, மீனின் வயிற்றிலிருந்து நாணயத்தை கொடுத்து அதை வரி செலுத்த இயேசு சொன்னதை நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்ப மூன்றாவது குற்றச்சாட்டு, இவன் தன்னை கிறிஸ்து என்றும் தன்னை ராஜா என்றும் அழைத்துக் கொள்ளுகிறார். இது உண்மையான குற்றச்சாட்டு, இது குற்றச்சாட்டே கிடையாது, அதான் உண்மை, கவனிக்கணும். இவன் தன்னை கிறிஸ்து என்றும் ராஜா என்றும் தன்னை அழைத்துக் கொள்கிறார். உடனே பிலாத்து கேட்கிறார், கிறிஸ்துனா என்னன்னு அவருக்கு தெரியல, அவருடைய லாங்குவேஜில் அவருக்கு தெரியல, மேசியானா என்னன்ற அவருக்கு தெரியல. காரணம், அவர் யூதன் கிடையாது, இஸ்ரவேலன் கிடையாது. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச ராஜா, ஓ ராஜா அப்படின்றது மட்டும் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறார். நீ ராஜாவா? ஏசு என்ன சொன்னார்? நோ இல்லைங்க, அது யாரும் சொன்னது, ஏதோ சும்மா போட்டு விட்டுட்டு இருக்காங்க அப்படியா சொன்னார் ஏசு? ஏசு என்ன சொன்னார்? ஆம், நீ சொல்லுகிறபடிதான். நீ சொல்லுகிறபடிதான். அப்போ பிலாத்துவுக்கு ஒரு பாயிண்ட் வருது. ஓகே சரி, அப்போ ஏதோ சம்திங் வெரி ராங். அப்படி கூட கிடையாது, அப்படி கூட கிடையாது. சொன்ன உடனே பிலாத்துனுடைய அடுத்த வார்த்தைகள் என்ன? 3வது வசனத்திலே 4வது வசனத்திலே பிலாத்து பிரதான ஆசிரியர் ஜனங்களை நோக்கி, இந்த மனுஷரத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. அவன் தன்னை ராஜா என்று சொல்லியிருந்தாலும் சொல்லிட்டு போறான். சொல்லிட்டு போனா என்ன, உனக்கு என்ன பிரச்சனை? அது பெரிய குற்றச்சாட்டு கிடையாது என்று சொல்லி இங்கே பிலாத்து சொல்லுகின்ற காரியம், தன்னை ஒரு ராஜா என்று சொல்லுகிறார் என்றால் ராயனுக்கு எதிராக நிற்கின்றார் என்ற அர்த்தம். நிச்சயமாக மரண தண்டனைக்கு பாத்திரமான ஒன்றுதான். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து தன் ராஜாதான் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். ஆனால் அதே நேரத்திலே யோவான் சுவிசேஷ புஸ்தகத்திலே இதே சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். அங்கே நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 18ஆம் அதிகாரத்திலே 36வது வசனத்திலே இயேசுனுடைய பதில் என்ன? நான் ராஜாதான், ஆனால் நீ நினைப்பது போன்ற ராஜா அல்ல. உனக்கு நான் போட்டி கிடையாது, நான் இந்த பூமிக்குரிய ராஜா கிடையாது. இந்த உலகத்துல ஒரு சின்ன இடம் தேசம் பாலஸ்தீனம், இந்த குட்டி தேசத்துக்கு மட்டும் ராஜாவிற்கு கிடையாது. அவ்வளவு சின்ன ஆளு நான் கிடையாது. நான் இந்த உலகத்திற்கே ராஜாவாக வந்தவன். இந்த ராஜ்யம், இந்த ராஜா, இந்த அதிகாரம் எல்லாமே தற்காலிகமானது. 5 வருஷம், அப்புறம் மக்கள் பார்த்து மறுபடியும் பிச்சை போடணும். அப்படிப்பட்டது என் ராஜ்யம் கிடையாது. இந்த முழு உலகத்தையும், ஒரு நதி தொடங்கி மறுநதி வரைக்கும், ஒரு பூமியின் எல்லை தொடங்கி மறு எல்லை வரைக்கும் என் ராஜ்யம் பறந்து விரிந்தது. பிலாத்துடத்திலே பேசின விஷயங்கள் லூக்காவிலே இங்கே அனைத்தும் எழுதப்படவில்லை. ஆனால் யோவான் குறிப்பிடும் பொழுது, யோவான் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை எடுத்தவர்கள் சீக்கிரமாய் வாசியுங்கள். சத்தமா வாசிங்க, மைக் வச்சுங்க. ஓகே, என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. ஓகே, என் ராஜ்யம் இந்த பூலோகத்துக்குரியது. ஆனால் ரைட், ஓகே, இந்த என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது. ஆனால் என்னுடைய ஓகே, ஆல் ரைட். ஸோ 36லேருந்து நம்ம அதை வாசிக்க முடியும். வாசிக்கும் பொழுது, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். 36வது வசனத்திலே, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது, ஆனால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே,
இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல என்றார். கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து ராஜா தான், அதுல மாற்று கருத்து அல்ல. ஆனால் அவருடைய ராஜ்யம் என்பது சின்ன பூமிக்குரிய ஒரு ஊரை சார்ந்த ஒரு தேசத்தை சார்ந்தது அல்ல. என் ராஜ்யம் பரலோக ராஜ்யம். என் ராஜ்யம் நித்திய நித்தியமான ராஜ்யம். என் ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் இஸ்ரவேலர்கள் என்று மட்டும் அல்ல, இஸ்ரவேல் தேசத்தை தாண்டி புறஜாதியர் என்று அழைக்கப்படுகின்ற உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் என்னுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து கூறியிருப்பதை நாம் பார்க்க முடியும். இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு எதுவுமே உண்மை அல்ல. இருப்பினும் அவர் ராஜாதான். இருப்பினும் அவர் இந்த பூமியிலே பிரிவினை உண்டாக்க வந்தவர் தான். எதன் அடிப்படையிலே? தேவனுடைய ஜனம், பிசாசனுடைய ஜனம். எனக்கு ஜனங்கள், என் நாடுகள் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம், நீங்கள் என் நாடுகள் இல்லை, ஆகவே என்னை விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று பிரித்து பார்க்கின்ற இவ்விரண்டுக்கு நடுவினை பிரிவினை உண்டாக்க வந்தவர், பட்டயத்தை உண்டாக்க வரவே வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து உண்மைதான். ஆனால் இங்கே இவர் மீது குற்றச்சாட்டப்பட்ட குற்றத்தை போல் அல்ல. மூன்றாவதாக இங்கே நாம் பார்க்கின்ற இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் மத்தியிலே தி அட்வொகேட் பிலாத்து இங்கே என்ன செய்கிறார்? கவனிக்க வேண்டும். பிலாத்து இங்கே என்ன செய்கின்றார்? 3 முறை இயேசுவுக்காக வழக்காடுகிறார். 3 முறை இயேசுவுக்காக வாதாடுகிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல பிலாத்து என்ற பெயருக்கு அர்த்தம் ஸ்கில்டு வித் த ஜாவ்லின். ஓகே, ஸ்கில்டு வித் த ஜாவ்லின்றது அவருடைய பெயருடைய அர்த்தமே, அல்லது ஆர்ம்டு வித் ஸ்பியர், ஈட்டியை பிடித்திருக்கிறவன், ஈட்டியை போன்றவன் என்பதுதான் அவருடைய பெயரின் அர்த்தம். ஆனால் அவருடைய வாழ்க்கை அப்படி அல்ல. ஓகே, இரக்கம் நிறைந்தவனாய், நீதிக்காக குரல் கொடுப்பவனாய், இயேசுவை எப்படியாயிலும் விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி என்னெல்லாம் முயற்சி செய்யணுமோ எல்லாவற்றையும் முயற்சி செய்கிற ஒருவராக நாம் இங்கே பார்க்கிறோம். எல்லாவற்றையும் முயற்சி செய்கின்ற ஒருவராக நாம் இங்கே பார்க்கிறோம். இது எதை குறிப்பிடுது? கவனிக்க வேண்டும். இது எதை குறிப்பிடுகிறது? நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே கிறிஸ்துவை விசுவாசிக்காத, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்காத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ அவர்களெல்லாம் தீண்டத்தகாதவர்கள், நான் மட்டும்தான் பரிசுத்தவான், அவன்கிட்ட பேச மாட்டேன், அவன்கிட்ட சிரிக்க மாட்டேன் என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்துல ஒரு கூட்டத்தினர் அப்படிதான் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள்லாம் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, அவன் எவனே தெரியும், அவன் எனக்கு தேவையே இல்லை என்பதை போன்ற ஒரு பாங்கு. அப்படி அல்ல. உலகத்தில் இருக்கிற அனைவருமே தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். உலகத்தில் இருக்கிற அனைவருமே தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர்கள். ஆகவே சக மனிதனை நாம் பார்க்கும் பொழுது விசுவாசம் என்பதை தாண்டி அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய என் அன்பு, அவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய என்னுடைய பராமரிப்பு, இவைகளை நான் கொடுப்பதற்கு தயங்கக்கூடாது. பிலாத்து ஒரு கிறிஸ்தவன் அல்ல, பிலாத்து ஒரு விசுவாசி அல்ல, பிலாத்து ஒரு யூதன் அல்ல, பிலாத்து ஒரு இஸ்ரவேலன் அல்ல. ஆனால் நீதிக்காக அவன் நிற்பதற்கான காரணம் என்ன? அவனும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன். அவனும் தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட ஒரே ஆதாமியவாளுடைய பிள்ளைதான். ஒரே தாய் தந்தையின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வந்தவர்கள் தான் என்பதை நாம் கவனிக்க மறக்கக்கூடாது. ஆகவே சவக மனிதனை பார்க்கும் பொழுது பல நேரத்திலே கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களை பார்க்கிலும் சிறந்தவர்களாக இருக்க முடியும். ஆகவே இந்த உலகத்திலே நமக்கு நம்பிக்கை உண்டு. என்னதான் பாவம் நிறைந்த பூமியிலே, பாவம் நிறைந்த மனிதமத்திலே நாம் வாழ்ந்தாலும் சக மனிதனை பார்க்கும் பொழுது நமக்குள் எந்த வகையான பெருமையும் வர வேண்டிய அவசியமே இல்லை. அவரிடத்திலும் இருக்கின்ற நற்குணங்களை, அவரிடத்திலும் இருக்கின்ற நல்ல குணாதிசயங்களை, ஒழுக்கத்தை நாம் அப்ரிஷியேட் பண்ண மறக்கக்கூடாது. இங்கே பிலாத்து தேவனுடைய சாயலை சுமந்து கொண்டிருக்கிற, நீதிக்காக குரல் கொடுக்கிற ஒரு மனிதனாக ஒரே ஆளாக நிற்கிறான். தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் எதிராக இருக்கிறார்கள், அநீதிக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஆளாக பிலாத்து
இங்கே இயேசுவுக்காக குரல் கொடுப்பது என்பது கவனிக்க வேண்டும். நம்முடைய நடைமுறை வாழ்விலும் கூட, நாம் வேலை செய்கிற இடத்திலும் கூட அநீதமான ஒரு காரியம் என்று இருக்கிறது என்றால் வாயை மூடிக்கிட்டு அமையல போயிடும் நினைக்க கூடாது. நான் பேசினா எனக்கு ப்ரொமோஷன் கட் ஆகும், நான் எது சொன்னா எனக்கு சம்பளம் கட் ஆகும். நோ, அப்படி அல்ல. அநீதி நடக்கிற இடத்துல ஒருவேளை தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் நாம் நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதை விட்டுட்டு சுயநலமாக அமைதலாக நமக்கு எதுக்குப்பா பிரச்சனை, ஊரோட ஒத்து போயிடலாம். நோ, பிலாத்து அப்படிப்பட்ட நபர் கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் தன் வேத புஸ்தகத்தில் வெட்கப்படாம பிலாத்துவின் பெயரை பலமுறை எழுதி வைத்து, அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்திலும் மறக்காமல் எழுதி வைத்து, உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பெயரை உச்சரிப்பதற்கான காரணம், தேவன் நீதிக்காக நிற்பவருடைய பெயரை ஒருபோதும் மறப்பதில்லை. பிலாத்து தேவனுடைய சாயலை சுமக்கின்ற ஒரு மனிதன் தான். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இதே பிலாத்து பிரஷர் அதிகமாக இருக்கிறது. எல்லா ஜனங்களும் ஒன்றிணைந்து நிற்கிறார்கள், ஒரே கோட்டில் நிற்கிறார்கள். சூழ்நிலை சரியில்லை. ஆகவே பிலாத்து மறுபடியும் கேட்டுட்டு கடைசிக்கு அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே ஆகட்டும் என்று தீர்ப்பு செய்கிறார். அவன் கொடுக்கிற ஆஃபர்ஸ்ல பிளான் ஏ, இவன்ட்ட ஒரு குற்றத்தை காணவில்லை, நான் அனுப்பிச்சு விடுறேன். பிளான் பி, பண்டிகை தோறும் ஒருத்தனை விடுதலையாக்க வேண்டும், ஆகவே இயேசுவை விடுதலையாக்கி விடுகிறேன். பிளான் சி, நான் தண்டித்து 4 அடி அடிக்கன்னா அடிச்சிடறேப்பா, அவன் பேசினதுக்கெல்லாம் நான் அடிச்சிடறேப்பா, ஆனா மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். பிளான் சி. கடைசியில் தான் பிளான் டி. ஓகே, ஆளை விடு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, தண்ணி கொண்டு வா, கையை கழுவு, இவனுடைய மரணத்துக்கு காரணம் நீங்க தான், நான் அல்ல. இந்த அநீதியான தீர்ப்பு காரணம் நீங்க தான், நான் அல்ல. இது நிமித்தம் வருகின்ற சாபத்துக்கு காரணம் நான், எனக்கு வரக்கூடாது, உங்களுக்கு தான் வரும். பரவாயில்ல, எங்க மேலேயும் எங்க பிள்ளைங்க மேலேயும் வரட்டும். ஓகே. முடிவிலே பிலாத்து தன் கரங்களை கழுவிக்கொண்டு இயேசுவை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கின்றார். அப்படி ஒப்பு கொடுத்த நிலையில் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படி இயேசுவை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது கவனிக்க வேண்டும், தன் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து சாட்சி பகர்ந்தார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி. இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை முடிக்கின்றார். முடித்த தருவாயிலே பூலோகத்தின் ராஜாவாக, ராஜனுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுகின்ற ஒருவனாக இருக்கின்ற பிலாத்து இயேசுவுக்காக பேசுகின்றார். இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. இருப்பினும் பிலாத்துக்கு பயம் வருகிறது. எல்லாரும் ஒரு அணியா நிற்கிறாங்களே, இது ராயனுக்கு தெரிய வந்துச்சுன்னா என் சீட்டு காலி ஆயிடுமே, சீட்டு காலியானா பரவாயில்ல, ஏதாவது ஆளை வச்சு என்னை தூக்கிடுவாங்களே என்ற ஒரு இயல்பான பயம் வருகிறது. ஆகவே இயேசுவை அவருடைய விருப்பத்துக்கு விட்டு விடுகின்றான். கவனிக்கலாம், நான் முடிக்கப் போகிறேன், கவனிக்க வேண்டும். வழக்கமாக நம்ம கேட்கிற வார்த்தை, 1000 குற்றவாளி தப்பிக்கலாம். கவனிக்கணும், 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட கூடாது என்பது ஒரு வழக்கமான சொல். ஆனால் இங்கே நிரபராதியாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு. இப்படி தண்டிக்கப்படுகின்ற அந்த நிகழ்விலே தண்டனைக்கென்றும் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் சிறைச்சாலையில் ஒருவன் இருக்கிறான். கவனிக்க வேண்டும், சிறைச்சாலையில் ஒருவன் இருக்கிறான், பரபாஸ். சிறைச்சாலையிலே இருக்கின்ற அவன் திடீரென்று அவனுடைய செல், அவனுடைய சிறைச்சாலையின் கதவு திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்ட அவனுக்கு, பா பிரபாஸ் எந்திரி எந்திரி வா போலாம். பிரபாஸுக்கு உடனே மனசுல வர என்ன கவனிக்கணும், ஓகே இன்னைக்கு என்னுடைய கடைசி நாள், மேபி என்னை சிலுவையில் அறைவதற்கோ அல்லது தண்டிப்பதற்கோ என்ன வெளியில கூப்பிடுறாங்க, கதவு திறக்கப்படுது, பயப்படுறான், வா நீ போலாம், உனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, போய் வெளியே போ. அவனால் நம்பவே முடியாது, காரணம் அவன் ஒரு கொலை குற்றவாளி, கலகத்தை உண்டாக்குனவன். மேபி என்னை வெளியே விட்டு ஓட விட்டு ஷூட் பண்ண போறாங்களோ, வாய்ப்பு இருக்கு.
என்னை வெளியே விட்டு ஓட விட்டு ஷூட் பண்ண போகிறாங்களோ, தப்பிக்க முயற்சி செஞ்சு நான் ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்களோ. கிளம்புப்பா கிளம்புப்பா, வெளியே வாப்பா. எத்தனை ஆண்டுகளோ எத்தனை மாதங்களோ நமக்கு தெரியாது. முதல் முறையாக வெளிச்சத்தை பார்க்கிறான், வெளி காற்றை சுவாசிக்கின்றான். போர்ச்சேவர்கள், சிறைச்சாலை காவலர்கள் தனக்கு சொன்னது உண்மையா பொய்யா என்னதை தன்னால் நம்பவே முடியல. கடைசியாக தெரிய வருகிறது, நான் குற்றவாளி, மரணத்துக்கு பாத்திரமானவன், எனக்கு எப்படி இந்த சுதந்திரம்? பரபாஸ், உனக்கு பதிலாக இயேசு என்ற ஒரு நபர் சிலுவையிலே அறையப்பட போகிறார். நீ அடைக்கப்பட வேண்டிய அதே சிலுவையிலே உனக்காக ஒருவர் சிலுவையிலே அறையப்பட போகிறார். அந்த பரபாஸ் வேற யாரும் அல்ல, நீங்களும் நானும் தான். அந்த பரபாஸ் வேற யாரும் அல்ல, நீங்களும் நானும் தான். நாம் அடிக்கப்பட வேண்டிய சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். நம் பாவங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டது. நமக்கு பாவ மன்னிப்பும் சுதந்திரமும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பிசாசுக்கும் பாவத்துக்கும் அடிமைகளாக பரபாசை போல் செல்லிலே அடைக்கப்பட்டிருந்த நமக்காக ஒருவர் தன் கரங்களை கட்டப்படவும் சிலுவையிலே அறையப்படவும் இயேசு ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானுமோ பரபாசை போல் வீட்டிற்கு சுதந்திரமாக மன்னிக்கப்பட்டவர்களாய் அனுப்பப்படுகிறோம். தண்டனை எதுவும் இல்லை. காரணம், நம் தண்டனையை ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான தேவன், இரட்சகர் நமக்காக உண்டு. இந்த மீட்பை, இந்த ரட்சிப்பை, இந்த பாவ மன்னிப்பை அனுபவித்த நீங்களும் நானும் இந்த புனித வெள்ளி அன்று எனக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பு எத்தனை பெரியது, எனக்கு கொடுக்கப்பட்ட மீட்பு எத்தனை பெரியது, ஆகவே அதற்கு நான் நன்றியுடையவனாக இருக்க என் வாழ்விலே தேவனுக்கு பிரியமாக நான் வாழ்வேன், அவருக்கு பிரியமில்லாத எதையும் என் வாழ்விலிருந்து எடுத்து போடுவேன் என்று தீர்மானிப்பதும் அதற்கேற்ப வாழ்வதுமே நமக்காக சிலுவையில் மரித்த இயேசுவுக்கு நாம் சாட்சியாக நன்றியாக இருக்கிறோம் என்பதை உறுதி செய்யும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசித்து கொடுப்பாராக. ஆமேன்.